சார் ரங்கராஜன் நரசிம்மன் சார், என்ன சார் உங்கள் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் என் கடையை தேடி வர்றீங்க? என் டீயோட மையமே அங்கே வரைய போயிருச்சா? நான் வெளியில் எதுவும் சாப்பிட்றதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன், குன்றக்குடி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் காரில் கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு. சரி உங்களை படையை பார்த்தா உங்கள் கடை தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கும். உங்கள் கடைக்கு வந்திருக்கேன். வேறு ஒன்று. சரி சார், சரி சார், யாரும் உட்காந்துட்டு போகலாம் இல்லையா? உட்காருங்க சார், உங்களுக்கு இல்லாத இடமா சார்? உங்களை மாதிரி பெரிய ஆட்கள்லாம் என் கடைக்கு வர்றது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் டீ குடித்தாலும் சரி குடிக்காட்டியும் சரி. சரி எதுக்கு சார் குன்றக்குடிக்கு போகிறீங்க? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? கேள்விப்படலையா? அந்த குன்றக்குடியில் ஒரு யானை நேற்று தீ விபத்தில் இறந்து போச்சுன்றது கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் சார், சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை விபத்தில் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அதை குறித்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கலான்னு அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். சரி சார். இது குறித்து ஒரு வழக்கம் போட்டிருந்தேன். அந்த வழக்குக்கு சம்மந்தமாக இதுவும் சேர்த்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பற்றி பேசணும்னு இருக்கேன். ஓஹோ, என்ன வழக்கு சார் போட்டிருக்கீங்க? 2021 கோவில்களில் இருக்கிற யானைகள் சரியாக பராமரிக்கப்படலைன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தேன். சரி சரி. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலில் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் 2 யானை இருக்குது. ஒரு லக்ஷ்மின்னு ஒரு யானை, ஆண்டாள்னு ஒரு யானை. ஆண்டாள் ரொம்ப பழசு, லக்ஷ்மி புதுசாக வந்திருக்கு. இந்த 2 யானையும் ஒழுங்காக பராமரிக்கப்படலைன்னு சொல்லி வழக்கு போட்டது போது சென்னை உயர்நீதிமன்றம் அதை விரிவுபடுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களில் இருக்கிற யானையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யானைகளுமே, தனியார்கிட்டையும் யானைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க, அந்த யானைகளும் சரியாக பராமரிக்கப்படுறதான்றதை விசாரிக்க தொடங்கினாங்க. 21 இன்னி வரைக்கும் அது கேஸு விசாரணையிலேயே இருக்கிறதுனால இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்றதுக்கு இது உதாரணமாக இருக்குது. நான் தொடுத்த வழக்கை உடனுக்குடனே விசாரித்திருந்தாக்க இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பு இன்றைக்கி நடந்திருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா கோவில்களில் யானைகளை வச்சுக்கிறாங்க. அது எந்த மாதிரி இடத்துல ஒரு கார் ஷெட்டில் இருக்க மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க, அதையும் கட்டி போடுறாங்க. முறையான இடம் கொடுக்கல. சட்டத்தில் அதுக்கு இடம் இருந்தாலுமே அது சட்டப்படி எங்கேயா நடக்கிறதானா கோவில்களில் நடக்கலை. யானைகளை மட்டும் இல்லை, யானை பாகன்களையும் ஒழுங்காக கோவில்கள் மதிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த விபத்துகள்லாம் இந்த மாதிரி ஏற்படுறது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி. அந்த யானை அதோட உடம்பை பார்த்தா கண்ணில் தண்ணி வருது, ரத்தம் வருது இன்னும் சொல்ல போனால். ஏன்னா அவ்வளவு வெந்து போயிருக்கு அதோடைய முதுகு பூரா. அவ்வளவு நேரம் அது கூக்குரல் இட்டுருக்கிற போது ஒத்துருமே பக்கத்தில் இல்லைன்னா அந்த யானை பாகனா இல்லை தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தானா எங்கே போனான்னு ஏதாவது பற்றி பேச்சு இருக்கா? இது குன்றக்குடின்றவர் எல்லா கமிட்டிலையும் இருக்கார், அந்த ஆதீனத்தில் இருக்கிறவர், அரசுக்கு நெருக்கமாக இருக்கார், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கார். இந்த யானைகளுக்கு சரியான இடத்தை கொடுக்க முடியலன்னா, நான் ஸ்ரீரங்கத்தில் நான் போட்ட கேஸே யானைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு யானைக்கு 10 ஏக்கர் இடம் கொடுக்கணும். அது வெட்ட வழியில் ஒரு இயற்கை சூழலிலே அது வாழணும். இந்த மாதிரி சின்ன ஒரு டொக்கான இடத்துல வைக்கக்கூடாது, யானைகளை வைக்கக்கூடாது. அது இறந்தாக்கா அது மாதிரி கஷ்டம் அது படும். அது இயற்கையில் காட்டில் திரிந்து கொண்டிருக்கிற ஒரு பிராணி சில காரணங்கள்னால காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்துருச்சு. அதை காட்டுக்கு திருப்பி கொண்டு போய் வைக்க விட முடியாது. அது காட்டில் வாழ தெரியாது. அதுக்கு அதை கொண்டு நாட்டில் பழகிட்டோம், நாட்டு யானையாக ஆயிடுச்சு. அப்போ நாட்டு யானையாக இருக்கிற யானையை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய வழக்கினுடைய அடிப்படை. இது முதல் யானை இல்லை, பல யானைகள் போயிடுச்சு, அதில் இது ஒரு யானை. ஓகே சார், நீங்கள் இப்போ ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, ஆனால் இது ஒரு விபத்து தானே சார்? இதுக்கு எதுக்கு சார் வழக்கெல்லாம் போடணும்? விபத்து அப்படிங்கிறது அங்கங்கே நடக்க தானே செய்யும். யானை இறந்துருச்சு, நமக்கும் வருத்தம் தான். ஆனால் ஒரு விபத்து நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் தானே சார்? விபத்து நடக்கிறது சாதாரணம் எப்போ? உயிர் போகாமல் இருக்கிற வரைக்கும். உயிர் போயிடுச்சு, அது எப்படி அந்த உயிர் போயிருக்குன்றதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது நமக்கு ஒரு சின்ன தீக்காயம் ஆச்சுன்னாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு யானை துடித்து இறக்கக்கூடிய அளவிற்கு விபத்து நடந்துருச்சு. நீங்கள் சொல்கிறது ஒரு விபத்துன்னு வச்சுக்கணும். அது ஏன் நடந்தது? அது எந்த மாதிரியான கூரையை வச்சுருந்துருக்காங்க? அதுக்கு மேலே ஒரு எரியக்கூடிய ஒரு பொருளிலே ஒரு கூரையை வச்சுருக்காங்க. அது எரிஞ்சு போச்சு. எந்த காரணங்களும் எரிஞ்சு யாரும் கொளுத்தினான்னு நான் சொல்லலை, எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்டாகவே இருக்கட்டுமே. அப்போ அது கூரை அதுக்கு மேலே விழுந்துருக்கு, யானை கதறி இருக்கு. சரி, அப்பயும் இல்லை, அது சங்கிலி அறுத்துட்டு போயிருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு மருத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு அது ஒரு கொடூரமாக, இது வழக்கு ஏற்கனவே தொடுத்த வழக்கு, இதுக்கு புதுசான வழக்கு போடணுன்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே போட்ட வழக்கு ஒரு முடிவுக்கு, ஒரு பொதுநல வழக்கு 2021 24 25 ஆக போகுது. இது ஒரு முக்கியம், ஒரு வாயில்லா பிராணிக்காக நான் பல முறை நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கேன், மன்றாடி இருக்கேன். நான் இந்த வழக்கை போடுறதுக்கு காரணம்
வாயில்லா பிராணிக்காக நான் வாயாக நான் வந்து கத்துறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது பசுமாடுக்கும் இதே மாதிரி போட்டிருக்கேன். பசுமாடுகளும் இப்படித்தான் கோவில்களில் இருக்குது. சரியாக பராமரிக்கிறதுக்கான ஒரு அது ஏதோ ஒரு ஒரு அழகு பொருளை போல் நினச்சிட்டாங்க. வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு காசை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணு, தலையில் ஆசீர்வாதம் வைக்கிறது, இதே ஒரு பொழப்பாக அந்த யானையோடைய நிலைமை எப்படி ஒரு மோசமாக இருக்குன்னா, அதோடைய சுகாதாரம், அதோடைய நலன், அதில் யாருக்குமே அக்கறை இல்லை. நம்ம போகிறோம் கோவிலுக்கு 5 பைசா 10 ரூபா கொடுக்குறோம், தலையில் ஆசீர்வாதம் வாங்கிடுச்சு, அப்படியே என்னமோ விநாயக பெருமானே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினச்சிட்டு வந்துடுறோம். யானையை பார்த்துக்கிறீங்களா, அதுக்கு சாப்பாடு இருக்கா, போதிய அளவு இருக்கா? இந்து சமய அறநிலைத்துறையில் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கோவிலில். அதுக்கு இந்த கோவில்களுடைய யானைகளுக்கெல்லாம் எப்படி பராமரிக்கணும்னு. அதுக்கு சட்டத்தில் 150 கிலோ ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவங்க 110 கிலோ கூட கொடுக்குறதில்ல, கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக போட மாட்டீங்களா? இவ்வளவு மோசமான நிலைமை. அதனால இது 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 வந்து ஒரு கொலை. இது சமூகமாக நாம் செய்த கொலை. இது முதல் கொலை அல்ல. இது இந்த மாதிரி 10 யானைக்கு மேலே இறந்துருக்கிறது. 1991 நான் ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கேன் பாருங்களேன். இது என்ன பண்ணுறது, எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. உங்கள் டீ கடையில் வந்து உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் 2012 அவ்வைன்னு ஒரு யானை செத்து போச்சு. மதுரை திருப்பரங்குன்றத்துலையா? ஆமாம். திருச்செந்தூரில் குமரன் ஒரு யானை 2015 15 வயசு. அப்புறம் பவானின்னு ஒரு யானை சங்கமேஸ்வரர் கோவிலில் 2016. அப்புறம் ராமேஸ்வரத்தில் இன்னொரு பவானின்னு ஒரு யானை 2016. இந்த யானை எப்படி செத்து போச்சுன்னா, யானை முகாம் நடத்தினாங்க இல்லையா ஜெயலலிதா, புத்துணர்வு முகாமுக்கு போய் செத்து போன யானை. புத்துணர்வு முகாமில் செத்து போன யானை அது. அப்புறம் பாருங்க, ருக்குன்னு ஒரு யானை 2017 திருவண்ணாமலையில். வள்ளின்னு திருவிளஞ்சி குமரன் கோவிலில் 2019. சூளிகாம்பாள்னு அக்னீஸ்வர சுவாமி கோவில் வேளாக்குறிச்சி ஆதீனத்தை சுமந்தது 2019. வேதநாயகி சங்கமேஸ்வரர் கோவில் இது 2019. லக்ஷ்மி மணக்குள்ள விநாயகர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் 2022. அப்படி பாத்திமா பீபின்னு ஒரு நாகூர் கோவில் இருக்கிற யானை, ஒரு முஸ்லீம் யானை. அந்த யானை முஸ்லீம் யானை நிறைய பேருக்கு யானைக்கு கூட முஸ்லீம் இருக்கான்னா, முஸ்லீம் இருக்கிற யானை முஸ்லீம் யானைன்னு சொல்ல முடியும், முஸ்லீம் கோவில் வளர்க்குற யானைன்றது. அதனால இந்த யானைகள் எத்தனை நான் லிஸ்ட் போட்டேன், 10. எத்தனை இது தவிர காஞ்சி சங்கர மடத்திலிருந்து 3 யானைகளை அவர்கள் பராமரிக்க முடியலன்னு சொல்லி யாரோ ஒரு தனியார் என்ஜிஓக்கிட்ட கொடுத்து அது அங்கே போய் அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ எம்ஆர் பாளையம்னு திருச்சி எங்கள் ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் இருக்குது. அந்த 3 யானை அங்கே தான் இருக்குது. அந்த எம்ஆர் பாளையத்தில் நிறைய யானை செத்து போச்சு. அந்த அரசு வனத்துறையில் இருக்கிற இடத்துலையே யானை செத்து போகுது. சமயபுரத்து யானை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மசினி. அந்த பாகனை கொன்னுடுச்சு. இப்போ அது வந்து வனத்துறையோட இடத்துல இருக்குது. அது அங்கே போட்டு அடித்து அதை உடச்சி, இப்போ அதே போல் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதுவும் பார்த்துருக்கலாம். இந்த தேக்கம்பட்டிலேயே யானை முகாம்லேயே ஒருத்தன் போட்டு அடின்னு அடித்தான் ஒரு யானை. என்னுடைய வழக்கு வந்த சமயத்தில் தான் நீதிமன்றம் கடுமையாக சொற்களெல்லாம் சொல்லித்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுன்னு சொன்னார். அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி. அவ்வளவு கோபம் அவருக்கு. அவர் இதை பார்த்தாருனாக்கா இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவர் மட்டும் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார். சார், நீங்கள் வந்து இது வந்து விபத்து இல்லை கொலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாரை குற்றவாளிகளா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த கொலை அதாவது விபத்து இல்லைன்னு நான் சொல்லலை, இது விபத்து தான். ஆனால் விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் தான் குற்றவாளிகள். யார்? நம்பர் 1 ஆனை பாகன். ஏன்னா இந்த யானையை 10 மணி நேரத்துக்கு மேல கட்டி போட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யானை இது அப்படி கட்டி போடுற யானையை கட்டி போடுற விலங்கு. அது சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிற யானை. சட்டத்துல சொல்றது யானையை கட்டி போடாதுன்னு, சட்டத்துல சொல்றது கட்டி போடக்கூடாதுன்னு அவங்க எழுதி கொடுக்குறாங்க நீதிமன்றத்துக்கு. இந்த இந்த இறந்து போன இந்த யானை 10 மணி நேரம் கட்டி போட்டிருக்கக்கூடிய யானை கோவிலுக்குள்ள இருக்கு. ஸ்ரீரங்கம் யானையே இப்போ 2 கோவிலுக்குள்ள தான் இருக்கு. கோவிலுக்குள்ள யானை இருந்துச்சுனாக்க ராத்திரி படுக்க முடியுமா? கோவிலுக்குள்ள யாரு சார் யானையை பார்க்க கூட படுக்க முடியுமா? கோவிலுக்குள்ள எப்படி படுக்க முடியும்? படுத்தானாக்கா கோவில் உள்ள அவனுக்கு இயற்கை உபாதை வந்துன்னா எப்படி போவான்? கோவில் உள்ள எங்கேயும் இல்லைல்ல. கோவில் உள்ள எங்கே அவ்வளோ ஸ்ரீரங்கம் கோவில்லாம் ரொம்ப பெருசு. என்ன வெளியில போயிட்டு சட்டுன்னு போயிட்டு வந்துட முடியாது. யானை கூடையே இருக்க வேண்டியது யானையை பாகனுடைய பொறுப்பு. கூடையே இருக்கணும். பாகன் தன் பாதாக இருக்கிறவன்னு கூட சில பேர் சொல்றாங்க, யானைக்கு ஒரு பங்காக இருக்கிறவன்னு கூட. அதனால இது எனக்கு வேறு சொல்லலாம் தெரியாது, சொல்கிறேன், ஒரு வழக்கத்தில் சொல்கிறேன். அப்படி யானையை வந்து உயிராக தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த யானை பாகன் அங்கே இல்லை என்றால் அவன் எத்தனை நாளாக அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியாது. அவன் குடிச்சிட்டு தான் படுத்துருந்துருக்கணும். இருந்திருந்தான்னாக்கா குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு படுத்திருந்தா தான் அந்த யானை பிளிறதுக்கு யாரும் காதை விழாமல் இருந்திருக்கும்.
அது எவ்வளோ கத்திருக்கணும், அது எவ்வளோ வேதனையில் கத்திருக்கணும். கண்டிப்பா தீப்படுதுன்னா எவ்வளோ கத்திருக்கணும். அதை கட்டி போட்டுருக்கு நகர்ந்தால ஓடி கூட போக முடியாத அளவுக்கு கட்டி போட்டுட்டீங்கன்னா, கட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல கட்டி போட்டிருக்கீங்க. அது இருக்கிற இடம், அதுக்கு வேணுங்கிற இடமே பத்தலைன்ற இடத்துல நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன், அது இயற்கை சூழலில் வளரணும்னு. இயற்கை சூழல்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. என்னுடைய வழக்கை தீர்ப்பு கொண்டு வந்திருந்தானுங்க இத்தனை நேரத்துக்கு ஒவ்வொரு யானைக்கும் 10 ஏக்கர் இடம் இருந்திருக்கும். குன்றத்துக்குடி அடிகளார் அவர் இருக்காரு, அந்த யாதினத்துக்கு அவர்கிட்ட இடமே இல்லையா? அவங்களுக்கு சொத்து இல்லையா? நிறைய சொத்துக்கள் சொத்து இருக்கிற இடத்துல ஏன் அது யானையை வந்து ஒரு கார் ஷெட்ல மாதிரி கொண்டு போய் அடக்குறீங்க? அப்போ அந்த கோவில் நிர்வாகம், அந்த குன்றக்குடி அடிகளார், இந்து சமய அறநிலைத்துறை, அப்புறம் வனத்துறை, அப்புறம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, மிருகங்களுக்கான நலனுக்காக கொடுக்கப்பட்ட வாரியம், இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள். எத்தனை முறை நான் எழுதியிருக்கேன், எத்தனை முறை அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன், இந்த யானைகள் எல்லாம் பராமரிப்பு சரியில்லைன்னு. இன்னும் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஆண்டாள்னு ஒரு யானை 40-42 வயசு தான் ஆறுது. அது ஆல்ரெடி அது போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. அதை ஓரம் கட்டிட்டாங்க. அடுத்து இன்னொன்று லக்ஷ்மின்னு ஒரு யானை வந்திருக்கு. அது கொஞ்சம் சின்ன வயசு, 20 வயசு 25 வயசு இருக்கும். அந்த யானையை இப்போ பழக்க முடியல அவங்களால. இப்போ கோவிலுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது பாரு. மசினின்ற யானை சமயபுரத்தில் அந்த பாகனை அடித்து கொன்றது, கோவிலுக்குள்ளே மிதித்து கொன்றது. ஏன் கொன்றதுன்னு யாருக்கும் தெரியாது, ஏதோ காரணத்தில் கொன்னுச்சு. அப்போ இந்த மாதிரி யானைகள், யானை பாகனை மட்டும் நான் சொல்லலை, யானை பாகன் நிர்வாகம், இந்த கேஸில் ஆதீனம், இந்து சமய அறநிலைத்துறை, வனத்துறை, விலங்கு நல வாரியம் எல்லாருமே குற்றவாளிகள், என்னையும் சேர்த்து. ஏன்னா வழக்கை தொடுத்த நான் இந்த வழக்கை நான் நீதிமன்றத்திலே வர வைத்து முடிவு கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வரல. என்னுடைய குற்றம் என்று நானும் எடுத்துக்கிறேன். நானும் குற்றவாளி தான், நீங்களும் குற்றவாளி தான், கோவிலுக்கு போகிற அத்தனை பேரும் குற்றவாளி தான். பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சு 2வது நாள் ஒரு யானை போகிறதுன்னா நம்ம எல்லாரும் குற்றவாளியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது சமூகமாக செய்த குற்றம், கொலை. ஓகே சார், நீங்கள் தொடுத்திருக்கிற வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வந்து இனிமேலாவது இது போன்ற யானைகள் வந்து உயிரிழக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம். இது நான் மட்டும் வழக்கு போடுறதுனால மட்டும் தெரியாடாது. ஏன்னா வழக்கு போட்டு அதில் தீர்ப்பு வந்தாலும் இந்து சமய அறநிலைத்துறை போன்ற மோசமான துறைகள் அந்த வழக்கில் நாம் போடும்போது அதை நடைமுறைப்படுத்தல, ஆணை வந்தால் நடைமுறைப்படுத்தல. இதே போல் பசுமாடுகளுக்கு 5000 பசுமாடு திருச்செந்தூரில் காணும் அப்படிங்கிறாங்க. காணுன்றாங்க. 5000 பசுமாடு காணா போகுமா? வருஷம் கோவிலில் இருக்கிற கோசாலையில் இருக்கிற அத்தனை மாடுகளில் பாதிக்கு மேலே பாதி மாடு வெட்டுக்கு அனுப்பிடுறாங்க. கேட்டாக்க நாங்கள் தானம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு தானம் கொடுத்த மாட்டை தானம் பண்ணுறாங்களா? இவங்க யார் தானம் பண்ணுறதுக்கு? இதுக்கெல்லாம் சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குது. நீதிமன்றத்தை நாம் வந்து குறை சொல்ல முடியாதுன்ற நிலைமையில் இருக்கோம். ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு அளவுக்கு மேலே சொன்னாக்க நாம் வந்து கண்டெம்ப்ட்னு சொல்லிவிடுவாங்க நம்மளை. ஆனால் நீதிமன்றத்தை தான் கடைசி புகழாக நாம் போகும்போது அந்த நீதிமன்றமும் இதை போன்ற வழக்குகளை துரிதமாக விசாரித்து, இது மனிதனானா கூட 4 வச்சு கத்திடுவாங்க. ஆணைகள் இப்போ தேக்கம்பட்டியில் ஆணை முகாம் நடத்திட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வந்து. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்கே போச்சுது? அந்த முகாம் நடக்குதா? நடக்கல. இந்த ஆட்சி ஆரம்பிச்சுலேங்க நடக்கல. வழக்கு தொடுத்த போது 2021 இவங்க கோவில் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, வருஷம் இந்த ஆணைகள் எல்லாம் இயற்கை சூழலே 1 மாத காலம் இருக்கின்றன. உடனே அவர் ஜட்ஜி எழுதுறாரு, ஏற்கனவே போய்கிட்டு இருந்தனால பரவாயில்ல, இனிமேல் தேவையில்லை அப்படின்னு எழுதுறாரு. இப்போ ஆனால் ஆட்சி மாறினோடனே காட்சி மாறி போச்சு. யானைகள்லாம் இப்போ முகாமுக்கு போகிறது கிடையாது. யானைக்கு முகாம் போகிறதுனா அது அந்த கூண்டுலேயே 24 மணி நேரம் இருக்கும், அந்த கார் ஷெட்லேயே. இப்போ கோர்ட்டில் ஒன்று சொல்ல வேண்டியது நடத்துறது வேற அப்படின்னா, பொதுமக்கள் பக்தர்கள் நாம் போய் கோவிலில் போய் அந்த யானைகளுக்காக நாம் கேட்கல. நான் ரங்கராஜன் ஒரு கேஸ் போடுறதுனால இதுக்கு தீர்வு கிடைக்காது. இது உடனே ஒரு அணி பீட்டா போன குரூப்லாம் கிளம்பிடும், கோவில் யானையெல்லாம் தூக்கிடுன்னு கிளம்பிடும். அப்படியும் பண்ணக்கூடாதா? அப்படி அதாங்க வச்சா குடுமி சரிச்சா மாட்டியா? இது என்னது? எப்படி பண்ண முடியும்? அப்போ இந்த யானைகளை சரியாக பார்த்துக்கிறதா இல்லை தூக்கி போட்டதா? அவங்க கடையில் டீ குடிக்கிறீங்க, டீ நல்லா இல்லைன்னா உடனே கடை அடிச்சிருவீங்களா? சார் அப்படி பண்ண மாட்டேன், வியாபாரம் போயிரும்ல. கடை வியாபாரம் மட்டும் எல்லாமே போகும் மொத்தமும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, வேற இந்த பிராண்ட் இல்லை, வேற பிராண்ட் டீ போட்டு வேற ஏதாவது பண்ணி வியாபாரத்துக்கு வழி பார்ப்பீங்களா மாட்டீங்களா? சரி பண்ணத்தானே பார்க்கணுமே தவிர தூக்கி போடுறதா? மூட்டை பூச்சிக்கு மணந்து கூரையை கொளுத்துறா போல அப்படி பண்ணக்கூடாது. அப்போ இந்த யானை இன்னொன்று சொல்கிறேங்க, வனத்தில் இருந்து பல யானைகள் தப்பி நாட்டுக்கு வந்துடுது. அது ஏதோ ஒரு காரணம். வந்த யானையை திருப்பி அந்த கூட்டல் சேர்த்துக்காது. இது யானையோடைய குணம். ஒரு யானை தப்பி போயிடுச்சுன்னா அதை விட்டுடும். அந்த கூட்டத்தில் ஒரு 10-20 யானையாக இருக்குன்னாக்க ஒரு குட்டி தப்பி போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடும். அந்த கும்பல் விட்டுட்டு போன யானை திருப்பி வந்துச்சுனாக்க சேர்த்துக்காது இந்த கும்பல். அப்போ இந்த சேர்த்துக்காத யானையை அது காட்டில் போய் வாழ முடியாது. அப்போ பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? யானைகள் இருப்பிடத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், அது வழித்தடங்களெல்லாம் நம்ம வீடு கட்டிடுறோம், ஆக்கிரமிச்சிடுறோம். மாடுகள்
இன்னைக்கு மேய்ச்சல் நிலம் தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாடு எங்கேயாவது காமிக்க முடியுமா? ரொம்ப கம்மி. சென்னையில் பார்க்க முடியுமா? எங்கேயாவது ஒரு இடம் காமிங்க மேய்ச்சல் நிலத்தை. ஒரு இடத்துல மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்கு? அப்போ இல்லாமல் போயிடுச்சா? ரெக்கார்ட்ஸில் இருக்குது, ரெவென்யூ ரெக்கார்டில். ஆனால் இங்கே இப்போ நேரில் பார்த்தாக்கா அங்கே கட்டணங்களாக இருக்குது. அப்போ மேய்ச்சல் நிலங்களை ஒழிச்சிடுறீங்க, யானை வழித்தலங்க ஒழிச்சிடுறீங்க. அப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களாகிய நமக்கு இருக்குது. அதுக்கு முக்கியமான இடம் எதுவாக இருக்கும்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் கோவில்களாக இருக்கும். ஏன்னா கோவில்களில் 4.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே இன்னும் இருக்குது இடம். அப்போ அத்தனை இடம் இருக்கும்போது எத்தனை யானைகளை வைத்துக் கொள்ள முடியும்? காட்டிலிருந்து தப்பி வந்த யானைகள் பலவற்றையும் காக்கக்கூடிய ஒரு அதுக்கான ஒரு சுற்றுச்சூழல் எங்கே இருக்குன்னாக்கா கோவில்களில் இருக்குது. அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு யானைக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுங்களேன், ஆகும் 12 லட்ச ரூபாய்க்கிட்ட ஆகுது. அப்போ அதுக்கான பணம் வரவு செலவு யாரை கொடுக்கணும்? கோவிலில் வச்சுருந்தீங்கன்னாக்கா பக்தர்கள் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பார்க்குறோம், அதுக்கு ஒரு உண்டியல் போடுங்க. எத்தனையோ உண்டியல் போடுறீங்க இல்லையா? ஆணையை பாதுகாக்கும். அந்த ஆணைக்கு மேலே ஆசை இருக்கிறவங்க உண்டியலில் போடுறாங்க. நீங்கள் அதுக்கு டோனர் கேளுங்க, பராமரிக்கிறதுக்கு கேளுங்க. இதெல்லாம் ஏன்னா கோவில்னாக்கா நிறைய பேர் காசு கொடுக்குறாங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியுது இல்லையா? அப்போ கோவிலேருந்து யானையை தூக்கிடுறேன்னு சொல்கிறதும் யானைக்கு ஆபத்து. கோவிலில் யானையை ஒழுங்காக பாதுகாக்கலைன்னாலும் யானைக்கு ஆபத்து. அப்போ என்ன பண்ணணும்? கோவிலில் யானையை சரியாக இந்த தேக்கம்பட்டியில் போகும்போது அதில் எத்தனை ஊழல்னாக்க பல கோடி ரூபாய் வருஷத்துக்கு 1 மாதம் யானையை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அங்கே போனீங்கன்னாக்க நீங்கள் போய் பார்த்துறீங்களா? இல்லை சார், நான் தேக்கம்பட்டியில் ஆனால் ஒரு தடவை போய் இனிமேல் எங்கே நடக்குமோ தெரியாது, ஆட்சி மாறினா வருமா தெரியாது. அங்கே எப்படி இருக்குன்னாக்க ஆனைகள் எல்லாம் வரிசையாக நிற்க வச்சுருவாங்க. டின் ஷீட் இருக்குல்ல, டின் ஷீட்டு, அந்த ஷீட்டில் வந்து கூட கட்டி அங்கே ஆனை பாகம் தங்கிறது வச்சுருவாங்க. இந்த 1 மாதம் ஆனை பாகன்னு அந்த ஆனை கூடயே இருக்கணும். வீட்டை விட்டு வந்துடணும். அவர் கல்யாணம் காட்சி எதுவும் வச்சுக்க முடியாது அந்த 1 மாதத்துக்கு. ஆனை கூடயே இருக்கணும். அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குது? டின் ஷீட், சூடு, ஒரே சூடாக இருக்கும். அந்த வெயில் இருக்கிற இடத்துல அந்த சமயத்தில் அந்த மாதிரியான அதுலேயும் ஒரு 1008 ஊழல். இப்போ யானையை வச்சு சம்பாதிக்கிறீங்களே, யானையை ஒழுங்காக பார்த்துக்க வேண்டாமா? அப்போ இந்த கோவில்கள் தான் இந்த யானைக்கு சரணாலயமாக இருக்கணும். அந்த கோவில்கள் தான் யானைக்கு வந்து ஒரு 10 ஏக்கர், ஒரு யானைக்கு 10 ஏக்கர், ஒரு யானையை தனியாக வைக்கக்கூடாது. சுற்று பத்தில் இப்போ ஸ்ரீரங்கம் எடுத்துக்கங்களேன், திருவானக்காவில் ஆனை இருக்குது. சமயபுரத்தில் ஆனை இருந்தது, இப்போ இல்லை. ஸ்ரீரங்கத்தில் 2 ஆனை இருக்குது. சரியா? இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் 10 யானை இருக்குன்னாக்கா அந்த யானைகளெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வாழறதுக்கு, அது ஒரு ஃபேமிலியாக வாழக்கூடிய ஒரு மிருகம் தான் அது. அவர்களெல்லாம் ஒன்றா வச்சு இனப்பெருக்கிறதுக்கு ஒரு ஆண் யானை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆண் யானை கூட கிடையாது. கோவில்களில் எங்கேயுமே கிடையாது. ஆண் யானை வச்சக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஏன்னா ஆண் யானை வந்து முரண்டு பிடிக்குது, மதம் பிடிக்கும்னு. கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ ஆண் யானையை வச்சு பாதுகாத்த, பொன் யானையை வச்சு பார்த்தனால மசினி கொண்டுடுச்சு. இதை மாதிரி இன்னொருத்தர் கூட போயிட்டார். இந்த மாதிரி நிறையா ஆக்சிடென்ட் நிறைய நடக்கத்தான் நடக்குது. இது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போது எனக்கு தோணுது, இவர்கள் வைத்துக்கொள்ளதை பார்த்தாக்க எனக்கே சில சமயம் தோணுது, இது கோவிலேருந்து யானையை தூக்கிடலாமா? நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல தான். ஆனால் இவர்களுடைய கேடுகட்ட நிர்வாகத்தை பார்த்தாக்க யானைகள் அவதிப்படுகிறது அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தாக்க கோவில்கள் தான் சரணாலயமாக இருக்கக்கூடும். அதுதான் வேறு வழியே இல்லை. இந்த யானைகளை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். அதற்கு நல்ல இடம் கொடுக்கணுன்னாக்கா கோவில்களில் இருக்கிற அந்த இடங்கள், சொத்துக்களில் ஒரு 10 ஏக்கர் ஒவ்வொரு கோவிலையும் ஒரு யானைக்கும் கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் அது வேணுங்கிற சாப்பாடு செய்யணும், அதுகளுக்கு வேணுங்கிற இடம் நடந்து போகிறதுக்கான வழியை விடணும். இயற்கை சூழ்நிலை இருந்தாக்கா அதுவும் நல்லாயிருக்கும், பாகனும் நல்லா இருப்பார், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்காது, நம்ம வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கு வழி நடக்குமான்றது நீதிமன்றம் ஒன்று தான் இப்போது நமக்கு வழி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.